வணக்கம் தர்ஷினி. அதிமுகவில் இருந்து வெளியில் சென்றவர்களை ஒன்றிணைக்கும் முயற்சியில் அதிமுக முன்னாள் அமைச்சர் செங்கோட்டையன் ஈடுபட்டுள்ளார். அதற்காக அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமிக்கு 10 நாட்கள் காலக்கெடு விடுத்திருந்தார். இந்த நிலையில செங்கோட்டையன் கருத்துக்கு பன்னீர்செல்வம் மற்றும் சசிகலா உள்ளிட்ட கட்சியிலிருந்து பிரிந்தவர்கள் மட்டுமின்றி பாஜக உள்ளிட்ட கூட்டணி கட்சியினரும் வரவேற்பு தெரிவித்திருந்தனர். இதனிடையே முன்னாள் அமைச்சர் செங்கோட்டையன் கட்சி பொறுப்பில் இருந்து அதிரடியாக நீக்கப்பட்டுள்ளார். இந்த நிலையில செங்கோட்டையன் முயற்சிக்கு ஆதரவு தெரிவித்து மயிலாடுதுறை நகரில் பழைய பேருந்து நிலையம், புதிய பேருந்து நிலையம், கச்சேரி சாலை, கண்ணார் தெருமுக்கூட்டு, ரயில்வே நிலையம், மணிகுண்டு சாலை உள்ளிட்ட பல்வேறு இடங்களில் சுவரொட்டிகள் ஒட்டப்பட்டுள்ளன. அதில் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் புரட்சித் தலைவர் அம்மாவின் 100 ஆண்டு கால கழக வெற்றி கனவை நிறைவேற்ற கழக மூத்த முன்னோடி செங்கோட்டையன் அவர்களின் முயற்சிக்கு அதிமுக தொண்டர்களின் சார்பாக நன்றி என தெரிவித்தும் மயிலாடுதுறை மாவட்ட அதிமுக உரிமை மீட்பு குழு சார்பில் அந்த போஸ்டர் ஒட்டப்பட்டுள்ளது. மேலும் அந்த போஸ்டர்ல முன்னாள் முதல்வர் ஜெயலலிதா, பன்னீர்செல்வம் மற்றும் முன்னாள் அமைச்சர்கள் வைத்தியலிங்கம், செங்கோட்டையன் படங்களும், பன்னீர்செல்வம் மகன்களான ரவீந்திரநாத், ஜெயபிரதீப் படங்களும் உள்ளன. மேலும் மயிலாடுதுறை மாவட்ட OPS அணி பொறுப்பாளர் வீரமணி படமும் இடம்பெற்றிருக்கிறது. இது எடப்பாடி பழனிசாமியின் படம் இடம்பெறவில்லை. இது மயிலாடுதுறை மாவட்டத்தில் அதிமுக நிர்வாகிகளே ஒரு சர்ச்சையை ஏற்படுத்தி இருக்கிறது. தர்ஷினி, விவரங்களுக்கு நன்றி.